மிஷின் ரிப்பேருன்னு நினைக்கிறேன். நான் பணம் எடுக்கிறதுக்குன்னு வரலக்கா, என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் இதில் நின்றுட்டு இருக்கேன். சரி, வேற ஏடிஎம்ல போய் பணத்தை எடுக்க வேண்டியதான். இந்த ஸ்ரீ என்ன அவசரம்னு ஃபோன் பண்ணி வர சொன்னா, 1/2 மணி நேரம் கூடுதலாவது. என்ன ஆளை காணையில. கொஞ்ச நேரம் வாராளன்னு பார்ப்போம். வரலன்னா வீட்டுக்கு நேரே கிளம்பிட வேண்டியதான். இந்த ஸ்ரீ வருவான்னு பார்த்தா இவங்கள வாரான். ஹலோ மேடம், எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? நிவரு சத்தங்கடமை பேரு, நான் ஒன்றும் உனக்காக காத்துட்டு இருக்கல. கூல் ஏன் மேடம் தேவையில்லாம கோபப்படுத்திய? நீங்க கோபடமத்துல ரொம்ப அழகா இருக்கிய. நீ இப்படி கிறுக்கத்தனமா பேசினு வச்சுட்டு கன்னத்துல 4 விட்டுருவேன். நான் கூட அதுக்காகத்தான் வெயிட் பண்றேன் மேடம். சி, நீலாம் திருந்தே மாட்ட. இங்க என்ன நடக்குது முல்ல? எல்லாமே உன்னாலதான் ஸ்ரீ. முல்ல ஸ்வீட் நேம். வாடி ஸ்ரீ, வீட்டுக்கு போ. நெல்லு முல்ல, யார் இவன்? இவனை கண்டு நீ எதுக்கு பயந்து போற? இவெல்லாம் ஒரு ஆள், இவனை கண்டு நான் பயப்படன்னு வாங்கும். முல்ல, அங்க பாரு, தருண் வரான். இங்க எதுவும் பிரச்சனை முல்ல? அது தருண், இங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏ ஹீரோ, இவ யாழு. நீ சத்தங்கட்டாம இங்க இருந்து பேரு. என்ன பரல, நீ இப்படியே பேசிட்டு வச்சுக்க, நான் அடிக்கிற அடியில் உன் வாயி வெத்தலை பார்க்க போட்டுரும். ஏன் உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? எனக்கு அடிக்க தெரியாதா? ஒண்டி மோதி பார்ப்போம், வரியா? சும்மா இருங்க தருண், ஆட்கள்லாம் நம்மளே பார்த்துட்டு போது, பிரச்சனை வேண்டாம். தில் இருந்தா என் கூட மோதி வரல. இல்ல, உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, சத்தங்கடம் பேரு, அதான் உனக்கு நல்லது. என் சிஸ்டர் நீங்களே இப்படி சொல்லிய, இங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? அடிச்சு இருப்பால நாய. நானும் போனா போட்டுன்னு விட்டுட்டு இருக்கேன். நீ என்ன பேச்சு பேசுத? வேண்டாம் தருண், கோபப்படாதுங்க, அமைதியா இருங்க. இல்ல ரொம்ப துள்ளாத. அதான் முல்ல ஒன்னிய அமைதியா இருக்க சொல்றதால கொஞ்சம் அமைதியான். நானும் முல்லையும் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் அங்க போறீங்களா? இந்த பெருமுல்ல, எனக்கு வர கோபத்துக்கு அவன் கையை காலை முறிச்சு விடுவேன், அப்புறம் பிரச்சனை தான். ஏ ஸ்ரீ, அவனை இங்க இருந்து அமைதியா கொஞ்சம் பத்தி விடுரு. என்ன முல்ல, என்னைய ஏதோ ஆடு மாடு மாதிரி பத்தி விட சொல்லுத? இல்ல, அவ தான் உனி இங்க இருந்து போக சொல்லி சொல்லுக்காளா. சேத்தங்கட்டாம இங்க இருந்து போயம்ல, உனக்கு சூடு சொரணம் ஒண்ணு இல்ல. லவ் இல்லாதெல்லாம் பார்த்தா முடியுமா சிஸ்டர்? லூசு மாதிரி பேசாதல முல்ல, என் ஆளு. அது இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் முல்லைய உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். இல்ல, உனக்கு கிறுக்கால பிடிச்சிருக்கு. இன்னொருத்த லவ் பண்ற பொண்ண லவ் பண்ணதா சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதுக்கெல்லாம் வெக்கப்பட்ட முடியுமா சிஸ்டர்? ஏ ஸ்ரீ, பின்னாடி உங்க பிரதரை ஒழிஞ்சு நிக்க சொல்லாம இங்க வந்து ஒண்டி மோத சொல்லுங்க. யாரு செவிக்கு எவ்வளோ அவியலுக்கு தான் முல்ல. நிபர்ல, செருப்ப கழுத்தி அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. நானும் வந்த நேரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஆவுன்னா என்னையும் ஓடி போயிருன்னு சொல்லிட்டு இருக்கிய. இது என்ன உங்க அப்பா வீட்டு இடமா? இங்க என்ன பிரச்சனை தரும்? ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களை பார்க்க ரொம்ப நல்லவிய மாதிரி தெரியுது. இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும். ஹீரோ, இவ்வளோ நேரம் கோபப்பட்டியல, இப்போ எங்க போச்சு கோபம்? அவன் ஒரு லூசனே, நம்ம வீட்டுக்கு போவோம். ஓ, இது ஸ்ரீயோட அண்ணனா? ஸ்ரீக்கு அண்ணனா? எனக்கும் அண்ணன் தான். அண்ணன்னு சொன்னா வயசு அதிகம் மாதிரி தோணும். நான் உங்களை ப்ரோனே கூப்பிடுதேன். ப்ரோ, இந்த முல்லைய நான் பார்த்த நாள்ல இருந்தே உயிருக்கு உயிரா லவ் பண்ணுங்க. இந்த தருண் என்னன்னா ஊடையில வந்துட்டு நான் லவ் பண்ணுங்கன்னு சொல்லுகான். என்ன நியாயம் ப்ரோ? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உனக்கு நியாயம் தானே வேணும், நான் சொல்லுவேன். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டே என் தங்கச்சி லவ் பண்ணுங்க தான் சொல்லுவேன். அப்போ ப்ரோ, நீங்க ஸ்ரீயோட அண்ணன் இல்லையா? அச்சோ, நான் உங்களை தப்பெல்லாம் ப்ரோன்னு சொல்லிட்டேன். லவரோட அண்ணன் எப்படி கூடவ?
ஆ வச்சும் சொல்லுவ மா வச்சும் சொல்லுவ மனசுல இருக்குது டகர்னு ஞாபகத்துல வரமாட்டேங்குதே. ஆ மச்சான். யாருக்கு யாரில் மச்சான்? அடிக்கிற அடியில் இந்த பக்கம் இருக்கிற தலை அந்த பக்கம் திரும்பிடல. என்ன மச்சான் இது நியாயம்? நானும் லவ் பண்ணுறதா தான் சொன்னேன். அண்ணா நிக்கிற தருணும் லவ் பண்ணுறதா தான் சொன்னான். அவன் அடிக்காம என்ன அடிக்க வர? நபர்ல பிரச்சனை வேண்டான்னு பார்க்கேன். ஒழுங்கு மரியாதையே ஓடி போயிரு. ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து ஓடி போயிரு. அப்படி இல்லைன்னா கையை காலை உடச்சி விடுவேன். ஒத்தையில் வந்தோடனே நீ அடிக்க வரிய? இப்பவுமே பெய்ய என் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கூட்டிகிட்டு வரேன். ஓடி போயிடல. நின்று பார்த்தோன்னு வச்சுக்க கண்ணு மொழியே நோண்டி போடுவேன். நின்று பார்க்கறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அப்படியே ஓடி போயிடல, அதான் உனக்கு நல்லது. இவன் சரியான கிறுக்கன்னா இருப்பான் போல. ஒருத்தன் லவ் பண்ணுறதா சொன்னால் நல்ல மைண்டில் உள்ளவன் சத்த கட்டமாக போவான். இவன் அப்படியா? அதுக்கப்புறமா கிறுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். வெளியில் கொஞ்சம் நேரம் பொம்பளை பிள்ளையில அலைய விடுதான்வல, உடனே லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறது. நீ இன்னைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும். நான் இன்னைக்கு வரல. எனக்கு தெரியும் நீ எதுக்காக வரமாட்டேன்னு சொல்லுக்கான்னு. எங்கள் பாட்டி இங்கே இல்லை, அத்தை வீட்டுக்கு போயிருக்காவ. நான் சொல்லுறது உண்மையா இல்லைன்னு முல்லைக்கிட்ட கேளாம். அவட்ட ஒன்று கேட்கண்டா. எனக்கு நீ சொல்லுறது மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் நான் இன்னைக்கு வர முடியாது. அம்மையை வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். உங்கள் அம்மைக்கு என்னாச்சு தரும்? செம்பு தான் அடிச்சிட்டு. ஏதோ பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, தெரியாமல் தான் செம்பு பட்டுச்சு. லேசாக வலிக்குதுன்னு சொன்னவ. அதான் அம்மையை ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். வரும்னு இருப்பாமலா? அவன் வேலையை பார்க்காம அம்மையை பார்த்துட்டு இருந்தா முடியுமா? நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தானே இருக்கேன். அதான் அம்மையை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கலையா தருண்? நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சுருக்கா கிடைச்சிரும்னு நினைக்கேன். நான் சொன்ன கேளு தருண். அம்மையை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாளா, அப்புறமா என்னை வந்து பாரு. நான் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கேன். சரி, அப்புறமா பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். சரி முல்லை, நம்மளாம் கிளம்புவோம். ஆ சரிண்ணே. என்ன சரி, நீ எங்கள் வீட்டுக்கு வரியா இல்லை உங்கள் வீட்டுக்கு போறியா? இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறேனே, அப்புறமா உங்கள் வீட்டுக்கு வரேன். சரி சரி, காலம் கெட்டு போய் கிடக்குது. நீ ஒத்தையிலே போயிடுவியா? உன் கூட துணைக்கு நாங்கள் வரணுமா? வேண்டானே, நான் ஒத்தையிலே போயிடுவேன். என்கிட்டலாம் யாரும் வாழை ஆட்ட முடியாது. அப்படி ஆட்டினா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். பொம்பளை பிள்ளைனா இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் எவனும் வம்பளுக்க மாட்டான். முல்லை, நீ பயந்து பயந்து இருக்க போய் தான் உங்ககிட்ட எல்லாரும் வம்பளுக்கானுவேன். என்னை இந்த விஷயத்த அம்மாக்கிட்ட சொல்லண்டாம். அம்மாக்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னால் அழுதாலும் அழுதுருவேன். அம்மாக்கிட்ட இங்கே நடந்த பற்றி ஒரு வார்த்தை விட மாட்டேன். போதுமா? இப்போ கிளம்புமா? ம் சரிண்ணே, போ. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் தாயே. சரி போனே. பாடா, இப்போ தான் என் தங்கச்சி முகத்தில் சிரிப்பே வந்திருக்கு.